கசப்பு சுவைக்கு இந்த குணம் இருக்குது. இந்த கீழ்நோக்கு இயக்கத்தை நீங்கள் குறைக்கணும்னா கசப்பை காரத்தோடு சேர்த்து சாப்பிட்டா மட்டும்தான் சரியாகும். வெறும் கசப்பு, தேன்காய் கசப்பு, இன்னும் இந்த சிறியானங்க கசப்பு, இதெல்லாம் சாப்பிட்டா சரியாயிருக்கணும். ஏன் சரியாக இத்தனை பேர்த்துக்கும் நேரம் ஆயிருக்கணும்ல, எல்லோரும் தெரிஞ்சு தானே சாப்பிட்றாங்க. ஆகாது. ஏன்னா இந்த கீழ்நோக்கு இயக்கத்தை உங்களால் நிறுத்த முடியாது கசப்பை, வெறும் கசப்பை சாப்பிட்டா. அதனால காரமான ஏதோ ஒரு பொருளை உள்ளே சேர்த்து தான் அதை சாப்பிடணும். அந்த காரம் எது, உப்பு, சுண்ணம், ஏதோ ஒரு சுண்ணம் முடிச்சுட்டு இந்த கசப்பான அந்த தேன்காய் அது உடையில் சேர்த்து சும்மா ஒரே ஒரு சிட்டிகை, 1 கிலோ இதுக்கு 1 கிலோ சூரணத்துக்கு ஒரே ஒரு சிட்டிகை சுண்ணம் கலந்து வச்சுட்டு வைத்தியர் கொடுத்தா தான் அது வேலை செய்யும். இல்லைன்னா இந்த கசப்பில் இருக்கிற கவத்தை நீங்கள் எடுக்க முடியாது. 2வது மூலிகையில் இருக்கக்கூடியது பச்சை உப்பு. அந்த பச்சை உப்பினுடைய இயல்பு தண்ணி பட்ட கீழ்நோக்கு இயக்கத்தை தூண்டிடும். இந்த கசப்பினுடைய கீழ்நோக்கு இயக்கத்தை கட்டுப்படுத்துறதா இருக்குது இந்த சுகர் சரியாக. வெறும் கசப்பு மட்டும் வேலை செய்யாது. இந்த அறுசுவைகளை கரெக்டாக பேர் பண்ண தெரிஞ்சால் புளிப்போடு சேர்த்துனா கூட மேலே ஏறும். இது ரெண்டையும் சேர்த்துனீங்கன்னா, கசப்பையும் புளிப்பையும் சேர்த்துனீங்கன்னா கூட மேலே ஏறும். இந்த சுவைகளுக்கு இருக்கக்கூடிய சர்க்கிளை இந்த ஃபங்க்ஷனை பேஸாக புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக இந்த கசப்பு சுவை உண்மையிலுமே சரி பண்ணுதான். நீரிழிவு அதனுடைய இயல்பு என்ன? கீழ்நோக்கி இயக்கம் அதிகமாகும். சத்தெல்லாம் இதுதான் நீரிழிவுடைய இயல்பு. கீழ் நோக்கி பிரிக்கும். இது எல்லாத்தையும் மொத்தத்தில் சகலத்தையும் ஓப்பன் பண்ணிடு. ஏன்னா அது பச்சை உப்போட செயல் தான் நீரிழிவு. முதல்ல கட்டின உப்பு சாப்பிடணும். கட்டின உப்பு சாப்பிட்டீங்கன்னா, உப்பை கட்டிட்டிங்கன்னாவே அது என்னவா மாறிடுது? உப்பை கட்டினாவே காரமாக மாறிடும். கால்சியம் அதில் உண்டாயிடும். அந்த கால்சியம் காரம். அப்போ உப்பை கட்டிட்டு அந்த உப்பு கட்டை கொஞ்சம் எடுத்து இதோடு சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா, அல்லது உப்பு கட்டை உணவில் சேர்த்துட்டு இந்த கசப்பு மருந்து, டயபிட்டிஸ் மருந்தெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா வேலை செய்யும். உப்பு கட்டு இல்லாமல் எதுவும் வேலை செய்யாது. காரம் சேர்க்காமல் இந்த கசப்பு மூலிகை எந்த மூலிகைன்னு வேலை செய்யாது. அதனால தான் சரியாக இல்லை.